மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் சமத்துவ நடைபயணம் மதுரை ஒத்தக்கடையை அடைந்திருக்கிறது. இது குறித்த தகவல்களை செய்தியாளர் கருணாகரன் வழங்க கேட்கலாம். கருணாகரன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஆம் ஸ்ரீராம், அதாவது வருகிற சட்டசபை தேர்தலை முன்னிட்டு சமத்துவ நடைபயணம் என்ற தலைப்பில் கடந்த 2ஆம் தேதி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திருச்சியில் நடைபயணத்தை தொடங்கினார். தொடர்ந்து அவர் நடைபயணமாக வருகை தந்து நாளை மாலை ஒபுலா படித்துறையில் நடைபயணத்தை நிறைவு செய்கிறார். அதைத் தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த சூழலில் மதுரை மாவட்ட எல்கைக்கு வருகை தந்துள்ள தற்பொழுது அந்த ஒத்தக்கடை பகுதிக்கு வருகை தந்துள்ள வைகோ வருகை தந்துள்ளார். தொடர்ந்து பிற்பகல் 3 மணிக்கு மேல் மதுரை மாநகர் மதிமுக சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இரவு இந்த நடைபயண குழுவினர் இங்கு தங்குகின்றனர். அதைத் தொடர்ந்து நாளை நடைபயணத்தை தொடங்கி ஒபுலா படித்துறையில் நடைபயணம் நிறைவடைகிறது. அதைத் தொடர்ந்து மாலை அந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. மதிமுக பொதுச் செயலாளர் பொதுவா நடைபயணத்தின் நாயகர் என்று அழைக்கப்படுகிறார். 82 வயதிலும் தொடர்ந்து அந்த பகுதியிலிருந்து தொடர்ந்து தற்பொழுது நடந்தே வந்து கொண்டிருக்கிறார். அவரால் தேர்வு செய்யப்பட்ட அந்த தொண்டர்கள் அவருடன் நடைபயணமாக வந்து கொண்டிருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கருணாகரன்.